அனைவருக்கும் வணக்கம். இப்போது முதலாவதாக நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த நமது நாட்டாமை அவர்கள் பேசுவார். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, இன்னைக்கும் என் முன்னாடி ஒரு 10 பேர் வந்தாலும் அதை நின்று அடிக்கிற சக்தி என் உடம்புல அதிகமாகவே இருக்கு. 10 பேர் வந்து நின்னா அடிக்கிற சக்தி அதிகமா இருக்கு. ஆனா எதிர்க்க 10 பேர் இருக்கணுமே, ஏன்னா யாருக்கும் மதிக்க மாட்டாங்க. நான் சொல்றது அரசியல் இல்ல, தற்காப்புக்காக சொல்றேன். ஒரு 10 பேர் நின்று என் கூட சண்டை போடுறாங்கன்னா அந்த 10 பேர் நின்று அடிக்கிற அளவுக்கு என் உடம்புல சக்தி இருக்கு. அப்புறம் சமீபத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் பேசுறாரு, மிஸ்டர் பிஎம் அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா அப்போ 2016 அம்மா உயிரோடு இருக்கும்போது மிஸ் ஜெயலலிதா அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்களா? சொல்லுங்க. அப்புறம் சிஎம் பார்த்தா அங்கிள்ங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நாகரிகம் இருக்கு. ஒரு சிங்கம் கதையை வேற நீங்க பேசும்போது சொல்றீங்க, சிங்கம் வேட்டையாடுமா, சிங்கம் வேட்டையாடி பசியில போய் தூங்கிடும், அப்ப நீங்க சாப்பிட்டு போய் தூங்க போறீங்களா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. கட்சி வச்சிருக்கும் போது பீக்ல இருக்கும் போது பேசியிருந்தா சார் இதெல்லாம் இருக்கும். கட்சியை கழிச்சிட்டு வந்து இப்போ வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அந்த நடிகரை பார்த்து கேட்குறேன், என்ன உங்களுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கு? என் கூட ஒரு படம் நடிச்சிக்க, அது உங்களுக்கு அப்பாவா நான் இருந்தேன், எனக்கு எவ்வளோ அழகாக மரியாதை கொடுத்தீங்க, நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்க, கடைசி வரைக்கும் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறீங்க. ஏன் உங்களுக்கு இப்போ அந்த மரியாதை போயிடுச்சு? சொல்லுங்க. அதானே அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சூரியவம்சம் படத்தை பத்தில கற்றுக்கணும். 1996 இருந்து நான் இன்னைக்கு அரசியலில் இருக்கேன். என் அனுபவம் பெருசு. அதனால் உங்கள் முன்னாடிலாம் நீங்கள் இருக்கவே முடியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். அரசியல் குடும்பத்தில் தான் நான் வந்திருக்கேன். என் கையை அறுத்தா கூட அது சிவப்பு ரத்தம் சமத்துவமாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்போ கவி ஆயிடுச்சே. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் யாரும் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. கண்ணாடி போய் முன்னாடி நில்லுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே உங்களுக்குள்ளே பேசுங்க. உலகத்திலேயே நான் தான் சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லுவேன். ஆம் த ஒன்லி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுங்க. உலகத்திலே நான் தான் பெரிய ஆணழகன், புத்திசாலி அப்படின்னு பேசுங்க. அந்த கண்ணாடி ஒரு நாள் உங்கள்கிட்ட நிச்சயமா பேசும், மனசாட்சியா பேசும். இப்படிதான்ப்பா நைட்டு 2 மணி 12 மணிக்கு எழுந்து உட்காந்து ஏதோ தனக்கு தானே பேசி கட்சியை கழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அதனால உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், ஒரு பாட்டோட முடிச்சு பண்றேன். உன்னே இருந்தால் நீ உன்னே இருந்தால் உலகத்தில் நீ போராடலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். என்னை அறிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கலைச்சி விட்டு போயிட்டேன். அதனால கூட்டம் இன்னையோட முடியுது. நாளை பார்ப்போம்.